எத்தனை பேர் கிறிஸ்டியன்ஸ் இருக்கீங்க? பைபிளில் சொல்லி இருக்கிறபடி கிரியேஷன் நடக்கல. இட்ஸ் a creation story. ரைட்டுங்களா? ஏதோ கடவுள் முதல் நாள் இதை படைத்தார், இரண்டாம் நாள் இதை படைத்தார், மூன்றாம் நாள் இதை படைத்தார், இப்படித்தான் செய்தார் என்பது புராணம் கதை. பரிணாம கோட்பாடுபடி ஒரு சிறிய ஒரு செல் உயிர் முதலில் தோன்றியது. அந்த ஒரு செல் உயிரிலிருந்து ஒரு பல ஆயிரம் வருடங்கள் கழித்து அது கொஞ்சம் அது இருசல் உயிரியாக இருந்தது. அப்படி பரிணாமம் அடைந்து பல்வேறு உயிரினங்கள் வந்தது. மனிதன் வந்தது கூட குரங்கு தான் பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதனாக மாறினான் என்று சொல்லி பரிணாம கோட்பாடு சொல்லுகிறது. அப்போ இதற்கு எல்லாம் ஒத்தபடி தங்கள் இறையிலே திருத்தம் செய்தார்கள். வேதம் சொல்லுவதை நம்புவதற்கு ஒரு எளிமையான விசுவாசம் போதும். வேதம் காட்டுகிறபடி இந்த பூமி உருவாக்கப்பட்டு ஆண்டவர் படைப்புகளை எல்லாம் படைத்து மனிதனை படைத்து 6000 7000 வருடங்கள் தான் இருக்கும். இதை நம்புவது வெகு எளிது. காரணம் என்ன? கடவுளால் எல்லாம் கூடும். கடவுள் ஒரு நிமிடத்திலே பூமியை படைக்க வேண்டும் என்று சொன்னால் நினைத்தாலும் கடவுளால் முடியும் என்று நம்புகிற ஒரு எளிமையான விசுவாசம் போதும். ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா, இது நம்புவதற்கு கடினமான ஒன்று. காரணம், இதுவரைக்கும் இவர்கள் சொல்லுகிற இந்த கோட்பாடு நிரூபிக்கப்படவில்லை. வெறும் கோட்பாடாகத்தான் இருக்கிறது. டார்வின் எழுதியது கோட்பாடு. அது அறிவியல் என்றால் நிரூபிக்கப்பட்டிருக்க வேண்டும்.